Hello friends, welcome back to my channel arokiyanalamnaadi. ஒரு ஈவினிங் ஸ்நாக் மசாலா பொரி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பச்சை நடக்கடலையை நம்ம வேவிச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 20 கிராம் இருக்கும். 4 பேர்த்துக்கு செய்யறதுக்காக இவ்வளோ எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது குக் ஆகிட்டுருக்கு. இந்த கல்லையை எடுத்து நீங்கள் லைட்டாக அழுத்தி பார்த்தீங்கன்னாவே நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்போ குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அந்த காரப்பொரியோட மிக்ஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸை நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலை, துருவன கேரட், பாதி லெமன், மிளகாத்தூள், உப்பு. வேக வச்ச கல்லையை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பொரி எடுத்துக்கிறேன். நான் ஒருத்தருக்கு இப்போ பண்ணி காட்டுறேன். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எப்பயுமே பண்ணுங்க, இல்லைன்னா பொரி ஊறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ நம்ம இதில் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் வெங்காயம், துருவன கேரட், உப்பு கம்மியாக போடுங்க, பொரியில் ஏற்கனவே உப்பு இருக்கும். மிளகாத்தூள், காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நடக்கடலையை ஆட் பண்ணிடுறேன். கொத்தமல்லி இலை, இப்போ நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் லெமனை நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட உங்ககிட்ட மிச்சர் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மாங்காய் இருந்தால் கூட அதை குட்டி கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு மசாலா பொரி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துக்கோங்க. எப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்ஸ்டாகிராம் அப்புறம் FBயோட அக்கௌண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.